ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் சன்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் சூடாயிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். சீரகம் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீள்வாக்க நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நீள்வாக்க நறுக்கி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடியை நறுக்குனா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா வதங்கணும். கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஒரு கப் கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறியாச்சு. நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைஸுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கும். ஒரு விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.